ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ். இன்றைக்கி டே 6th ஆஃப் கந்த சஷ்டி விரதம். 5 நாள் எப்படியோ நல்லபடியாக நம்ம பிரார்த்தனையை முடிச்சிட்டோம். இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி 6வது நாளும் இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் நான் சேர்ந்து வேண்டிக்கிறேன். நிறைய பேர் காமெண்ட்டில் ஒவ்வொரு விஷஸ் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. டெஃபினட்டாங்க என்னோடய ப்ரேயர்ஸில் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாமே சரியாகும், சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ இன்றைக்கி டே 6ல் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் பார்த்திங்கன்னா நான் முதல் 5 நாள் சாப்பிடுவேன். மத்தியானம் ஒரு வேளைக்கு சாப்பிட்டுக்கிடுவேன். இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு சுத்தமாகவே எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். அண்ட் திருக்கல்யாணம் முடிஞ்சு, அதாவது சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம். அன்னைக்கு சாயங்காலம் தான் நான் சாப்பாடே சாப்பிட்றது. ஸோ நம்ம டே 5ஆம் தேதி மத்தியானம் சாப்பிட்றது தான். அதுக்கப்புறம் 2 நாள் சுத்தமாக எதுவும் சாப்பிட மாட்டோம். தேங்காய், அதாச்சும் இளநீ தண்ணி, அப்புறம் தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம். பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நானும் ஸ்ரீதரும் விரதத்தை கழிச்சிட்ருக்குறோம். நல்லபடியாக இந்த 6வது நாளும் முடியணும். நீங்களும் விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். இந்த வருஷம் நான் வெத்தலை விளக்கு இருக்கும் இல்லையா, அது கூட நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணினேன். ஸோ வேண்டினது எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும், சிறப்பாக நடக்கணும்.